இப்போ எங்கே போகிறோம்னா ஜெயமேனன் கூட தான் போயிட்டு இருக்கோம். ஜெயமேனன் வந்து உங்களுக்கு தெரியும் ஜெயமேனனை. ஆனால் உங்களுக்கு தெரியாதனால தெரிஞ்சுக்கிடுங்க. ஆனால் யானை பார்க்க வந்திருக்கோம். யானை பார்க்க வந்திருக்கோம். இது மூணாறில் உள்ள சின்ன கல் தானப்பா, சின்ன காலம். சின்ன காணலுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? இவர் தான் ஜோயல், இந்த யூடியூப் சேனலோட ஓனர். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிரும். இப்போ எங்கே போகிறோம்னா ஜெயமேனன் கூட தான் போயிட்டு இருக்கோம். மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? உங்களுக்கு தெரியும் ஜெயமேனனை. ஆனா உங்களுக்கு தெரியாதனால தெரிஞ்சுக்கிடுங்க. இதுதான் ஜெயமேனன், வேற ஒண்ணும் இல்ல. இவரு நம்ம இவர் தான் ஜெயமேனன். அங்க வந்து ஒரு பாடி கிடக்கு பாருங்க கீழே, அது வந்து ரவிக்குமார் சார். அதை புதைக்கி வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு சார் கொஞ்சம் ஆசன பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க, மூச்சு ஆசன பயிற்சி எடுத்துட்டு இருக்கணும். போங்க போட்டோம் சார். என்ன சேர்ச்சி இப்ப நம்ம எல்லாம் எங்க வந்திருக்கோம்னா யானை பார்க்க வந்திருக்கோம். யானை பார்க்க வந்திருக்கோம். இது மூணாறுல உள்ள சின்ன கல் தானப்பா, சின்ன காலம். சின்ன காணலுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? இவர் தான் ஜோயல், இந்த யூடியூப் சேனலோட ஓனர். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் இருக்கு பாத்தீங்களா, போட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிற ஒரு பேர் தான் பெல்லு. அந்த பெல்ல ஒரு தட்டிருங்க. இன்னைக்கு வேற ஒண்ணும் இல்ல, யானை பார்க்கலான்னு கூப்பிட்டு போனாங்க. கடைசி அங்க போய் பார்த்த அப்புறம் தான் தெரிஞ்சது பூனை கூட பார்க்க முடியல. ஒண்ணுமே இல்ல. பூனை கூட இல்லையா, அண்ணா போச்சு. பாடி கிலோவா போச்சு. ஆனா இருக்கு இன்னும் உயிரோட. நீங்க தான் பின்னால வாங்க. என்னடா இப்ப வேற ஒண்ணும் இல்ல, இதான் ஜெயமேனன். இப்பதான் நான் கூட சொன்னேன், அது இவர் தான். பெரிய பாவி. வேற ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா மூணாறுல உள்ள சின்னக்கல் மலையில தான் யானை பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். ஆமா, சின்ன கணல், சின்ன கணல், சின்ன கணல். சரிங்களா? யானை பார்க்க போயிட்டு இருந்தோம். இப்ப போயிட்டு திருப்பி வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இலக்கம் மாத்த மாட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு யானையே கிடையாதான். ஆமா, யானையே கிடையாதான். ஆனா நாங்க யானை பார்க்க போயிட்டு வந்தோம். பாத்துக்கோங்க அப்ப நாங்க எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும். எல்லாம் இவர் ஜெயமேனன் பார்த்து பாருதான். இவர் தான் சொல்லிட்டாரு இங்க யானை இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்ட்டு. அப்புறம் தான் பார்த்தோம், ஒண்ணுமே இல்ல. அதுல அந்த குண்டா இருக்காம இருக்க ஜோயல் அண்ணா கிடக்காம வாழ கணேசா வா. அப்புறம் நான் வீடியோல வரல எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா. ஆமா, இதான் ஜெயமேனன். உங்களுக்கு மாறி மாறி ஜெயமேனன் மட்டும்தான். சரிங்களா? எல்லாத்துலயும் ஜெயமேனன் மட்டும் தான் இருப்பாரு. எப்படி எடிட் பண்ணுவேன்? நேற்று எடுத்த வீடியோல அப்படிதான் இருக்கு, நான் எடுத்து பார்த்தேன். இப்போ ஒண்ணும் வராது, நீங்க எதிர்பார்த்ததெல்லாம் நடக்காது. சரி ஜெயமேனன், இப்ப எதுக்கு இங்க வந்தோம்? இங்க நாங்க இந்த புல்லு, புலி, கரடி எல்லாம் இங்க இருக்கு. நாங்க பார்க்க வந்தோம். நாங்களே பெரிய கரடிகள். நம்மளை பார்த்து அது நிக்குமா? அது நம்ம வாடகை கண்டே ஓடிச்சு. அது மறுபடியும் வருவோம்னு வந்திருக்கும். ஆமா, இன்னைக்கு அது எங்கேயோ கல்யாணம் போயிட்டான். இந்த கோத்ரேஜ் நாளைக்கு பாத்துறோம். சொல்லு. ஆமா, இதோ கம்பி கட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதான் ஜெயமேனன். அவர் தான் வாலண்டியர் வருவாரு. சீக்கிரம் ஜெயனே, ஜெயனே சீக்கிரம் வாங்க. ரெக்கார்டிங் போட்டிருக்கான். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, கொஞ்சம் கிட்ட போயிடும். எல்லாரும் வரட்டும், கிராஸ் பண்ணிக்கிறோம். நாங்க இவ்வளவு தூரம் எதுல வந்தோம்னா, எனக்கு பாருங்க எங்க பைக்கு தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணி பாத்துட்டா ஃப்ரண்ட்ல ஜூம் ஆகாது நினைக்கிறேன். நான் இருக்கு பாருங்க எங்க பைக் எல்லாம். நீங்களே ஜூம் பண்ணி பாத்துக்காங்க. நீங்களே உங்க போன்ல கொஞ்சம் ஜூம் பண்ணி தெரியும் பாத்துக்காங்க. அப்புறம் இதான் ஜெயமேனன். சரியா? அப்புறம் நாளைக்கு என் பேரை சொல்லல, அது சொல்லல பாரு. இதான் ஜெயமேனன். திருப்பி பாருங்க நம்ம போற வழி எப்படி இருக்குன்ட்டு. ஏதோ பைக் ரைடுக்குன்னு கூப்பிட்டு வந்தாங்க. இங்க பார்த்தா நாட்டுக்குள்ள கூப்பிட்டு வந்தாங்க. ஜெயமேனன் இருக்காரான்னு பாத்துடுங்க அப்பப்போ. இருக்காரு, இவர்தான் ஜெயமேனன். சரிங்களா? 100 டைலாக் தான் ஜெயமேனன். வேற ஒண்ணும் இல்ல, சும்மா மத்தியானம் சோறு கொஞ்சம் என்ன செய்யல, வேவல. சரியா? சோறு கொஞ்சம் பச்சையா இருந்துச்சு அரிசி. அதனால என்ன பண்ணோம்,
சரி கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம் பார்த்தோம். பார்த்தா எம்மா இங்க இருக்கும். ஓகே ஓகே. இவர் வந்து கோயம்புத்தூர், நான் நரேந்திர சார். சரிங்களா? அதான் நாங்க எல்லாருமே சாப்பிட்டது வந்து வேவலை. கொஞ்சம் நடந்தா வயிறு கொஞ்சம் எரியும், அது மூலமா நினைஞ்சுக்கலாம், வேக வச்சுக்கலான்னு பார்த்தோம். இவர் தான் ஜெயம் அண்ணன், பார்த்துடுங்க. பிரபுசன் வெல்கம். இந்த ரைடெல்லாம் நமக்கு ரெடி பண்ணது இவங்க தான். அந்த வேவாத சோறு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தது சான் தான். அதேதான். சரிங்களா? சரி, இவ்வளவு தூரம் வந்துட்டுமே செமிச்சிருக்குமான்னு பார்த்தோம். செமிக்கலனால தான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். முடியலப்பா. சரி, எங்க பைக்குக்கெல்லாம் வந்தாச்சு. பைக் தான் ஹோண்டா ஹைனஸ், ஹோண்டா CP 350 எல்லாம் வந்திருக்கோம். எங்களை கூட்டு போய் இப்ப சாவடிச்ச யாருன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இவர் தான். எல்லாரும் வந்தோம், இப்படிதான் பைக்ல வந்தோம். இவங்க தான் இதான் விஜய் சங்கர், காட்டுல பல வருஷம் வாழ்றவங்க. ஆமா, ஆலங்குளத்துல மேனேஜரா இருக்காரு பேங்க்ல. இந்த அருமையான காட்டுல வாழ்றவங்க இவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம் வாழ்ந்துட்டு நாங்க பாட்டு சோறு வேவலம் தான் சொன்னோம். எங்களை கூட்டு வந்து எங்களை வேக வச்சு எடுத்தது இவர் தான். பாத்துக்காங்க. ஏதோ நீங்க பார்த்து முடிவு எடுத்து பெல்ல ஒரு டிங் டிங் அடிச்சு விடுங்க. அவன் யூடியூப் கிடைக்குமா? சரி, எல்லாரும் பைக்கோட எடுத்து சார் கேக்கும் அவனுக்கு பேசுது. அதான் ஜெயம் பாத்துருங்க. பாத்து நான் இருக்காரு பாருங்க, கருப்பு கரடி. என்ன கடுக்குன்னு ஒரு சிரிப்பு. மேல வரைக்கும் இந்த பைக் தான் எங்களை நம்பி கொண்டு வந்துச்சு. CP 350 ஹைனஸ் நல்லா இருந்துச்சு. இந்த ரூட்டை சொன்னோம், சார் தான் இன்னொரு சொல்லிடுறாங்க. சரிங்களா? நாங்க பாட்டு 7 குரூப் இல்ல, ஒரு சூப்பர் ஸ்பாட். ஆமா, நான் அதான் ஜெயம் அண்ணன். நிறைய மாப்பிள வாழ்க்கையே காட்டி விட்டு வந்துட்டாப்ல. பெல்லு மாப்பிள வரதான் போட்டிருக்க சட்டை என்னது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. இவருங்க, இவரு எதுக்கு கூட்டாருன்னு இப்ப தெரியுதா? சும்மா என்ன செஞ்சீங்க கேட்டா இப்ப சும்மா அப்படின்னு பாருங்க. என்ன செய்தீங்க? என்ன செய்தீங்க? புனையல் அடிக்கீங்களா? சரி, போலாம் அடுத்த ஸ்பாட்டு. டைம் ஆயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் கிளம்புறோம். அவங்க அங்க மேல ட்ரெக்கிங் போயிட்டு வந்துட்டு திரும்பி கீழே போறோம். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பாட் இருக்கு. அடுத்த ஸ்பாட் போறோமா? அடுத்த ஸ்பாட் போறோமா? அந்த ஸ்பாட்டுக்கு ஜெயமண்ண வருவாரு. ஆனா ஜெயமண்ண பேரை யூஸ் பண்ண மாட்டோம். போலாம். ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கிட்டு அப்புறம் இந்த வழியா தான் வந்தோம். பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. இடம் எங்க இருக்குன்னு அப்படியே பாருங்க. நான் கண்டிப்பா எங்களுக்கும் தெரியாது எங்க இருக்குன்னு. சின்ன கல்ல உள்ள மவுண்டைன் கிளப் ரெசார்ட்டுக்கு பக்கத்துல இந்த ரோடு மேல போகுது. கேக்குதான்னு தெரியல, இப்ப கேக்கும். போயமல போல யானை வருதுல, யானை வரும். ஆனா யானை வரும்போது மட்டும் இவன் பின்னால போனோமோ செத்தோம். வேனுக்குனே பிரேக் அடிச்சிடும். சவன் இவன் சாவட்டு அப்படின்னு. முன்னாடி போனவர் தான் யானை கணேசன். அதனால அவர் பயம் இல்லாம போறார். உன் பேரே யானை கணேசன். ரோடுலாம் ஒரே செடி தான் கவுந்து கவுந்து. ஆனா இங்க இவ்வளவு தூரம் ரோடு இருக்கு. என்ன இன்னும் கொஞ்சம் மேல வரைக்கும் இருந்தா நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கும். எல்லாமே எஸ் பெண்ட் மாதிரி தான் இருக்கு. பின்னாடி தான் என்னன்னு தெரியல. இல்ல இல்ல, இது ஆக்சுவலி இது மிளாவா இருக்கும், இல்லைன்னா மிளாதான். இந்த மாதிரி புல்லுக்குள்ள மிளாதான் ஜோயில் இருக்கும். இல்ல போறியாலியால போல. கண்ணு கெட்ட தூரம் கீழே தர தெரியாது. இதே தலகுத்துற இறங்குது. இதே தலையில போகுது பாருங்க. நாங்களே எதிர்பார்க்கல இது எப்படி இருக்கும். ஹெல்மெட் எல்லாம் போட்டிருக்கல? ஹெல்மெட் போட்டிருக்கியா? இல்லைன்னா மூஞ்சில தான் புல் அடிச்சோம்.
நமக்கு பின்னாடியே வராங்க ரைடர்ஸ். பின்னாலையும் காட்டுங்க எல்லாரையும். ஆமா, முன்னாடி ஒரு ஏசம், இதான் எங்க ஏஎஸ்எம். அதுக்கு பின்னாடி இருக்கிறது என்ன பைக் என்ன கலர் கேட்டாலும் தர மாட்டாரு. சார் பப்ளிக்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவான், என்ன கலர் கேட்டாலும் வண்டி கொடுக்க மாட்டேங்கலாம். நல்லா பாத்துக்கோங்க, உங்களுக்கு கேட்ட கலர் வண்டி வரலன்னா அவர் தான் காரணம். சும்மா எங்களை கம்ப்ளைண்ட் சொல்லாங்க. ஐயோ, இதான் ஜெயமனே, நான் சொல்லுவேன்ல அந்த ஜெயமனே இதுதான். நம்ம ஜெயமனே ஸ்பீட் பிரேக்கர். இதான் ஆட்டோ. நீங்களே பேருங்க. இந்த ரோடு கிளம்பும் போதே வசதிக்கணும், மோசமான ரோடு.